எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்மளோட ரைடிங் ஜாக்கெட், ஹெல்மெட் எல்லாம் காமிச்சிருப்போம். போன வீடியோவில் காமிச்சதில் என்ன ஜாக்கெட் வாங்கியிருக்கேன், என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் அது உங்களுக்கு சொல்கிறேன், என்ன ஜாக்கெட் வாங்கியிருக்கேன், எது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன நான் செஞ்சேன், நாங்கள் போனேன், எப்படி போய் அவங்கள்ட்ட பேசிட்டு எப்படி விளாக் எடுத்தேன், அது உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு பெரிய கதைங்க. அதை எடுத்தது நான் என்ன பண்ணேன்னா, நான் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:30 9:40 அந்த டைமில் தான் இங்கேருந்து கிளம்புனேன். நான் இங்கேருந்து கிளம்பிட்டு அங்கே போகிறப்போ வந்து 10 o'clock 10 o'clock அங்கே போனோன்னே கரெக்டாக அப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கடையை ஓப்பன் பண்ணோன்னே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் தான், நாங்கள் 2 பேர் போனோம். 2 பேர் போனோன்னா அவங்க ஹிந்தி, நான் தமிழ். அதாங்க பெரிய மைனஸ் என்னன்னா, அவங்கள்ட்ட போய் பேச முடியல. நம்மளுக்கு பேசினோன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்துகிட்டு அவங்க யூடியூப்பில் சேனலில் போடுறதுக்காக நம்மள்ட்ட வீடியோ எடுக்கிறாங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம ஜாக்கெட் தான் எடுக்க வந்தோம், அது அவங்களுக்கு தெரில. அப்புறம் அவங்க இல்லை வீடியோலாம் எடுக்கக்கூடாது, வேணா ஜாக்கெட்டு இல்லை எடுக்கணுன்னா மட்டும் எடுத்துகிட்டு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம். அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறோம், சார்ட்ட யார்ட்டாச்சும் என்ன கேட்குறோம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணால் கண்டிப்பாக ஜாக்கெட் தான் எடுத்து தான் போகிறோம், அது நான் ஒரு வீடியோவாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேணால் நீங்கள் வேணால் சார்ட்ட வேணால் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே உள்ள சூப்பர்வைசர் சாரோ அது யாருன்னு தெரில, அங்கே மெயின்டைன் பண்ணுற ஆளா என்னன்னு தெரில, அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்போம், ஆளே இல்லை, வரல. ரொம்ப நேரமாக ஆகிட்டு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் திரும்பி போய் கேட்டோன்னே வந்துட்டாங்க, இந்த உள்ளே உட்காந்துனாங்க, இப்போ வெளில வருவாங்க, வெளில வந்தோன்னே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளில வந்தோம். நாங்கள் இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, சரி ஓகே நல்ல அண்ணா தான், நல்ல அண்ணன் தான் போல இருக்கு, நல்ல அண்ணங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னே ஓகே புரிஞ்சுக்கிட்டு, ஓகே நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கீங்களா, ஓகே பிரச்சனை கிடையாதுங்க, நல்லா சேஃபாக பைக் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னாங்க. நல்லா தான் பேசினாங்க. அவங்க மலையாளி தான், அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க வேணாம், கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அதில் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சரன்னு எல்லாத்தையுமே எடுத்து டக்குன்னு காமிச்சாங்க. நம்ம வந்து காமிச்சதில் 2 ஜாக்கெட் மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன், நல்லா உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். 2 ஜாக்கெட் மட்டும், ஃபர்ஸ்ட்டில் ஒரு பிளாக் கலர் ஒன்று, நடுவில் ஒன்று, இன்னொரு கலரில் ஒன்று காமிச்சிருப்பேன். அது என்ன, அதில் 2த்துல தான் நான் ஒன்று தாங்க சூஸ் பண்ணேன், ஒன்று தான். சரி உங்களுக்கு என்ன இது வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், என்ன ஜாக்கெட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாங்கியிருக்கோன்னா அட்ராக்ஸ் ரைடிங் ஜாக்கெட் அதாங்க வாங்கியிருக்கோம். அதை எதனால் வாங்கியிருக்கேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். இதுதான் நம்மளோட ரைடிங் ஜாக்கெட், அட்ராக்ஸ் ரைடிங் ஜாக்கெட். இது எல்லாமே இருக்குங்க, ஒரு ரைடிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எல்லாமே ஒரு குவாலிட்டியான ரைடிங் ஜாக்கெட்டுங்க. இது ரைடிங் போகிறவங்க எல்லாருமே இது சேஃப்டியாக இது போட்டுட்டு ஓட்டலாம், பயப்படாமல் ஓட்டலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லெவல் 2 ஜெஸ்ட்டு, லெவல் 2 பேடு எல்லாமே இருக்குங்க இதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெண்டிலேஷன் ஏர் வெண்டிலேஷன் கொடுத்துருவாங்க, ஹேர் போகிறதுக்காக ஜெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஹேர் போகுது. அப்புறம் வந்து கீழேயும் அதே மாதிரி தான் ஹேர் போகிறதுக்கும் கொடுத்துருவாங்க, பாக்கெட்டும் சின்னதாக கொடுத்துருவாங்க. அப்புறம் அது இதுவும் பாக்கெட் தாங்க, இதுவும் பாக்கெட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கை வந்து நம்ம போட்டு டைட்டாக வேணால் டைட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் என்ன கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் அதே மாதிரிங்க வெண்டிலேஷன், 2 பக்கம் வெண்டிலேஷன் இருக்குங்க. இந்த ஒரு வெண்டிலேஷன் இருக்குது, இந்த பக்கம் வெண்டிலேஷன் இருக்குங்க, 2 வெண்டிலேஷனும் இருக்குங்க, 2 வெண்டிலேஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று நம்மளுக்கு தோலில் அது அடிப்படாமல் இருக்கிறதுக்குங்க இது. அப்புறம் உள்ள ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுறேன், உள்ளே அதே மாதிரி பாருங்கள், உள்ளே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கிளாத் ஒன்று உள்ளே கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு ரைடிங் பண்ணும்போது குளிர் டைமு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நம்ம போட்டுக்கிட்டு நம்ம ரைடிங் போகலாம்.
அப்படி வேணான்னா கொஞ்சம் ஹீட் டைமு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை கழட்டி வச்சுக்கலாங்க. கழட்டி வச்சு நம்ம ரைட் பண்ணிக்கலாங்க. அதுவே தாங்க. நம்மளுக்கு சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியங்க. நம்ம சேஃப்டியாக ஓட்டினோன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளே சப்போஸ் நம்ம மேலே ஒரு நம்மளே போய் விழுந்தாலும் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வேணும். ஆப்போசிட்லேருந்து யாராச்சும் வந்து நம்மளை ஏதாச்சும் பண்ணாலும் அதுக்கும் நம்மளுக்கு சேஃப்டி வேணும். ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு சேஃப்டி முக்கியங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்மெட் வந்து ஏன் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்மெட் வந்து நான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலே கொடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா எதனாலனா நம்ம ரூமில் வந்து கொஞ்சம் வைக்க முடியாது, அதிக ஸ்பேஸ் இல்லை நம்ம ரூமில். அதனால தான். ஏன்னா ஒரு ரூமில் ஒரு 6 பேர் இருப்போம், 6 பேரோட திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்கோமா. அதனால் வந்து நம்மளோட ரூமில் வந்து ஹெல்மெட் வைக்க ஸ்பேஸ் இல்லை. ஹெல்மெட் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். அந்த கோல்டு கலர் ஹெல்மெட் தான் நான் பார்த்து வச்சுருக்கேன். சரி நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, நான் ஊருக்கு போகிற டைமில் வந்து நான் சொல்லி விட்றேன். அப்போ அவங்களே தந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து நம்மள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க, டெலிவரியே பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இங்கேருந்து பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 400 வந்துச்சுங்க. இங்கே உள்ள அமௌண்ட் வந்து 400 வந்துச்சு. நம்ம ஊர் சம்திங் எவ்வளோன்னா 15,000 அவ்வளோ ரேஞ்ச் வரும். 15,000 வருங்க. நான் அப்புறம் க்ளவுஸும் பார்த்து வச்சுருக்கேன். க்ளவுஸ் வந்து நம்ம அந்த இதில் உள்ள க்ளவுஸ் காட்டினால அந்த க்ளவுஸ்லாம் வந்து ரொம்ப ஒர்த்தே இல்லைங்க. அது சும்மா சாதாரணமாக நம்ம வேணால் ஓட்டிக்கலாம் லோக்கலில், அந்த மாதிரிலாம் அந்த க்ளவுஸ் ஓகேங்க. லாங் ட்ரைவ்லாம் அந்த க்ளவுஸ் கண்டிப்பாக ஒர்த்தே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபேண்ட்டு வந்து நான் பார்த்தப்போ அங்கே உள்ள ஃபேண்ட்டு என்னென்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் அவங்க என்ன சொன்னாங்க எல்லாருன்னா, ஃபேண்ட் வேணாம், நேம் கேர்டு வாங்கி வச்சுக்கோங்க, நேம் கேர்டு வாங்கி வச்சுட்டா போதும் உங்களுக்கு, சாதாரண ஃபேண்ட் போட்டு நேம் கேர்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படின்னாங்க. நான் ஃபேண்ட்டும் பார்த்து வச்சுருக்கேன். அது ஃபேண்ட் எல்லாரும் கேட்டதுக்கு ஃபேண்ட் வேணாம், நேம் கேர்டு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டாச்சுங்க. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலில் வந்து சில பேர்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க, வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் விட்ருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.